மகாநதி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மகாநதி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்துல ராகினி வேணும்னே விஜயும் காவேரி சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்ட்டு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது விஜயும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட வந்து இதுன்றதே இல்லையா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் என்ன பண்ணுறாங்க, நானும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தானே வெளியில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி எங்களை வர வச்சிருக்கன்ட்டு ராகினி கிட்ட சண்டை போகிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையன்றாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு வேறு சொல்லிட்டு இருக்கியா, இங்கே பார் ஒழுங்கா எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கோன்றாங்க. நானும் கவிதை சந்தோஷமா இருந்தா என்ன இல்லைன்னு என்ன, உன் அப்பா இங்க என்ன நடக்குதுன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்ல சொன்னான்றாங்க. என் அப்பா பேச்சுக்கு எதுக்கு எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ராகினி விஜய் கிட்ட சண்டை போறாங்க. பின்ன எங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைச்சா நான் சும்மா இருப்பேனா, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, தேவையில்லாத எங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைச்சு அப்புறம் நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு டி விஜய் என்னடா ஆச்சு, என்னடா சத்தம் அப்படின்றாங்க. தாத்தா இங்க பாருங்க, நானும் காவேரியும் சரி ரொம்ப நாளா வெளியில கூட ஹாஸ்பிட்டல் இருந்துட்டோம், சரி அவ கஷ்டப்படுறாள்ட்டு வெளியே போயிட்டு வரலான்னு போனா இந்த ராகினி என்ன பண்ணா தெரியுமாட்டு நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்ப தாத்தாவும் பாட்டியும் ராகினியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ராகினி நீ திருந்தவே மாட்டியாமா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, புருஷன் முன்னாடி இப்படி வாழ்க்கையில வந்து இப்படி பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்க, உன் புருஷன் முன்னாடி நீயும் சந்தோஷமா இருக்கிறதுல காவேரி அவன் புருஷன் முன்னாடி நீ சந்தோஷமாவும் இருக்க விடுறதில்ல, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரொம்பவே கவலைப்படுறாங்க ராகினி. இல்ல தாத்தா அது வந்து என்ன வந்து போய் ஒழுங்கு மரியாதையே நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ராகினிச்சா எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ட்டு ராகினி அசிங்கப்பட்டு இருக்காங்க. அதோடு இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.